இது ஒரு முக்கியமான ஒரு குணமாக நாம் பார்க்கலாம். abandon gossip என்று சொல்வேன். காரணம், காசிப் என்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், இங்கே யார் காசிப் பண்ணுவார்கள் என்றால், ஃபேக்ட் இல்லாத போது, உண்மை இல்லாத போது, அனுமானத்தின் அடிப்படையில் உங்களிடம் பேச மாட்டார்கள், உங்களை பற்றி பிறரிடம் பேசுவார்கள். அதுதான் அந்த காசிப்பின் அந்த புரளியின் ஒரு 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 அம்சம். அப்ப எதை வைத்து பேசுவார்கள் என்றால், நமக்கு மொழியில எந்த வார்த்தை தெரியுமோ அந்த வார்த்தையை தான் நாம் பயன்படுத்துவோம். இதைத்தான் ஒகாபுலரி என்று சொல்லுவோம், சொல் வங்கி. அதே போல ஒரு மனிதனுக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ அதைத்தான் அனுமானமாக பிறரை பற்றி சொல்வார். ஒரு மனிதருக்கு கஞ்சத்தனம் இருக்கிறது என்றால் அதைத்தான் பிறரது குணத்தை போல சொல்வார். பொய் சொல்லுகிற குணம் இருக்கிறது என்றால் அதைத்தான் பிறரிடம் சொல்வார். ஆக இதில் நுணுக்கமான ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, உங்களை பற்றி ஒருவர் காசிப் பண்ணுகிறார், புரளி பேசுகிறார் என்றால் என்ன புரளி பேசுகிறார் என்று யோசியுங்கள். அந்த புரளியில் அவரை பற்றிய குணங்கள், அவரை பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பற்றி ஒரு கஞ்சன் என்று சொல்கிறார் என்றால் அந்த கஞ்சத்தனம் அவரிடம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் அவருக்கு நான் சொன்னபடி அவரது ஒகாபுலரியில் என்ன குணம் இருக்கிறதோ அதை வைத்துதான் அந்த அனுமானத்தை கட்டமைக்கிறார். அதனால் புரளிகளை பற்றி பயப்பட வேண்டாம். அது ஒரு கற்பனை என்று வேடிக்கையாக சிரித்து நகர்ந்து விடலாம். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை கடந்து சாதனைகளை தொடர்ந்து செய்யலாம். வெற்றியாளர்களின் முக்கிய குணம் அது.